Being together, rubbing shoulders with one another, seeing our face every day, very close, very near. And a lot of things are happening with us. Okay? But anyway, we thank God that in all these things we glorify God. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. In all things, the Bible says in 1 Thessalonians, give thanks to God. Amen. For this is the will of God for you in Christ Jesus. Amen. Since we are in Christ Jesus, whatever that happens around us, we give thanks to God. Amen. Whether it be for good or for bad, doesn't matter. God is in perfect control Amen. over the whole universe. That's why he's called Ribono Sha'il Olam, the creator, the sustainer, and the protector of the universe. Amen. Hallelujah. Hallelujah. Our life is in Him. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So therefore this morning as we gather, we want to take an offering. Pray that each and every family head, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நீங்கள் வாரத்தோறும் உங்கள் குடும்பத்தில் கூப்பிட்டு உட்கார வைத்து 9:30 மணிக்கு சபையில் ஆராதனை நடத்துகிறாப்புல வாரத்தோறும் கைவிடாமல் பின்வாங்காமல் இப்படியாக உங்கள் குடும்பங்களை கூட்டி வைத்து நீங்கள் குடும்ப தலைவனாக வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு, மனைவிக்கு தலைவர் புருஷன். ஸோ அந்த புருஷன் என்று சொல்லக்கூடியவர் நீங்கள் ஆசாரியனாக குடும்பத்தை கூப்பிட்டு வைத்து அப்படியாக தேவனுடைய பந்தியில் பங்கு கொண்டு காணிக்கை எடுத்து சபைக்கு ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாத விதைகளை சொல்லுங்க, ஆசீர்வாத விதை. ஆசீர்வாத விதை. Blessed seed. Blessed seed. Blessing seed. Blessing seed. That is your offering. Collect every week, enter, and the Lord opens the door for us together as a family in the church. We bring all that offering, or you can bank it in as we have already sent out in the WhatsApp to you. You please bank it in, or you can gather and bring it one day to the church, and we will use that for the furtherance of the church, the kingdom of God on this earth. Can I hear an amen? Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. யாருமே கர்த்தருடைய காசை திருடாதீங்க, எடுக்காதீங்க, தொடாதீங்க. ஓகே, வாரந்தோறும் சபையில நம்ம கூடி வரும்போது எப்படியாக நம்மளுடைய தசம பாகம், நம்மளுடைய காணிக்க, விசேஷ காணிக்க, நிதி கட்டடம், மிஷன் ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படியாக வாரந்தோறும் சேமித்து உங்களால் பேங்க்கில் போட முடிஞ்சாக்க வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சிட்டி சர்ச்சில் நீங்கள் வாரந்தோறும் போடலாம். இல்லை நீங்கள் அதை சேகரித்து வைத்து அப்படியாக சேகரித்து வைத்து கொண்டு வந்து சபை மீண்டும் சபை கட்டடத்தில் எஸ்சிசி கட்டடத்தில் ஒன்று கூடும்போது அங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து சபை தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுதான் 2 மாசமா அவர் வருமானம் வரல, சபையுடைய என்னது சேவா எல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்குது, எல்லாத்துக்கும் கட்டணும், எல்லாத்துக்கும் போகணும், வரணும். அது உங்களுடைய என்ன ஆசீர்வாத விதை காணிக்க கொடுக்கறத வைத்து தான் சபையை நம்ம தாங்கி வழி நடத்த முடியும், தேவ ராஜ்யத்தை நம்ம முன்னோக்கி வெளிப்படுத்த முடியும் இந்த சமுதாயத்துக்கு. ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த காலை வேளையில் உங்களுடைய காணிக்கை ஆஸ்தராக இருந்த நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். FCCக்கு உள்ளது, TGBCக்கு உள்ளது, ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன், காணிக்கையாக போட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாத காணிக்கையை நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம கொடுப்போமாக. Thank you Lord Jesus. நன்றி அப்பா ஆண்டவரே. உங்களுடைய முதல் பலனாகிய முதல் கனியை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது தேவன் உங்களுடைய வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும்
ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கடன் வாங்குறவங்களாக இல்லாமல் கடன் கொடுக்கிறவர்களாக வைத்திருப்பார்கள். அதுமே ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பாஸ்டர் பேசும்போது நீங்க அதை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்க ஆவியில அதை நீங்க வைத்துக் கொள்ளும் போது அது அப்படியாக உங்க வாழ்க்கையில அது நடக்கும். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. praise the Lord. Praise the Lord. Okay, good. Blessed be the name of the Lord. இன்றைக்கு தாயார் தினம். Today is Mother's Day. Okay, as we have just earlier prayed for all the mothers of the world, our church mothers, and also our mother, whether they are alive or have gone back to the Lord or out of this world, we bless them and we thank them, because without mother we won't be born. Father and mother gave us this body, but it is God who gave us the soul and the spirit for us to live as human or as a boy or as a girl. Amen? As a man, as a woman. Hallelujah. So therefore you must நீங்க உங்க அப்பா அம்மாவை appreciate பண்ணணும். இன்னைக்கு அப்பா தினம், தாயார் தினம். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். வருஷத்துல ஒரு நாள் மட்டும் சொல்றது இல்ல, அன்றாடம் மம்மிக்கு நன்றி சொல்லணும், அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். இருந்தாக்க என்னது, அவங்கள appreciate பண்ணனாக்க என்னது, அவங்கள மதிக்கணும், அவங்கள மரியாதை செலுத்தணும், அவங்கள கனப்படுத்தணும். உயர்த்தி வைத்து அம்மா, மம்மி thank you for cooking, daddy thank you for, mummy thank you for that, thank you for this, because it's the mother who shows and pours affection into your life. Amen. தாயார்கள் தான் உங்க வாழ்க்கையில என்னது, அன்பு, பாசம், பிரியத்தை என்னது சேர்த்து வைத்து குடும்பத்தை ஒட்டி வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீங்க பாருங்க, ப்ராமிஸோடைய அம்மா கூட்டிட்டு போனாக்க சயாம் 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 சொல்லி சயாம்க்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இல்லைங்களா? The mother's love for promise. Call him sayang, 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 and she takes him back home. She buys whatever he wants and gives it to him, and to show her love, her affection, her care, and her relationship to him. Mother is the builder of the home. Father is the protector of the home. வீட்டை அப்பா தான் கட்டுறாங்க, அப்பா வீட்டை பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. புருஷர்களுக்கு, தகப்பனார்களுக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டை தொடர்ந்து கட்டி, வீட்டை தொடர்ந்து பாதுகாத்து கொடுத்து, வீட்டை ஆரோக்கியமாக உங்க தலைமைக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்க. எல்லா தாயாருக்கும், சபை தாயார்களுக்கு எல்லாருக்கும் தாயார் தினத்தின் அன்பு வாழ்த்துக்களை கூறி உங்களை ஆசீர்வதித்து, உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை ஈடுபடுத்தோம். அதை ரெக்கார்ட் பண்ணல. கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலியமாக உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய இருதயத்தில் உள்ள உங்க சுய பெண்ணாக இருக்கக்கூடிய உங்க தேவைகளை சந்தித்து உங்க மனதை கர்த்தர் மீண்டுமாக என்னது சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆரோக்கியமாக வைத்து, நீண்ட ஆயுளை கொடுத்து, சுகத்தோடு வாழ்ந்து உங்க தேவைகளை சந்திக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஜெபத்தின் மூலியமாக. So a blessed Mother's Day to each and every one of you till we meet again in the church. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Are you excited for the Lord? Amen. Hallelujah. Hallelujah. Let us not be discouraged. Let us not be நம்ம சோர்த்து போக கூடாது, நம்ம பின்வாங்க கூடாது, நம்மளுடைய விசுவாசத்துல விலகி போக கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. காலங்கள் நம்மளுக்கு கர்த்தர் செய்யும் நல்ல காரியங்கள் நம்மளை தேடி வருகிறது. Amen. 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 So wishing all mothers a blessed Mother's Day. Greetings from Pastor. God bless you for them. Today we want to look at the Word of God. What is God speaking to us during this MCO? What is God speaking to you? As a pastor of the church,
what is God speaking to me personally as a man? Well, as a pastor of the church, okay, what is God speaking to me regarding the church? Okay, இன்றைக்கு இந்த MCO மூலியமாக இந்த COVID-19 இந்த உலகத்தை தாக்கி நம்மள எல்லாத்தையும் 5வது வாரம் MCOல கடக்கிறோம். இப்போ நம்ம வைத்திருக்குது, அதாவது வீட்டை விட்டு நடமாட்டம் தடுப்பு காவல் நம்ம இருக்கிறோம். அப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட என்னத்தை பேசிக்கிட்டு வராரு? நம் தேவன் பேசும் தேவன். நம் பிதா பேசும் தேவன். அல்லேலூயா. கருத்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருத்தர் என்னது போய் மரத்தை வெட்டிட்டு வந்து பாதிய அடுப்புக்கு விறகாக வச்சு பாவச்சா, மறுபாதிய செதுக்கி ஒரு பொம்மையாக சிலையாக செய்து வைத்து அதுக்கு முன்பாக அவர் கீழே விழுந்து அதை வணங்கினான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது கண்ணு இருந்தும் அது பார்க்க முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, வாய் இருந்தும் பேச முடியாது, மூக்கு இருந்தும் மோப்பம் எடுக்க முடியாது, கையிலிருந்து அசைக்க முடியாது, கால் இருந்து நடக்க முடியாது என்று சொல்றாரு. அதுதான் விக்கிறோம். ஆனா நம்ம வணங்குற தேவன் ஜீவன் உள்ளவர், மொழிகளை உருவாக்கினவர். நம்ம சுவாசனத்துல அவருடைய ஜீவனை ஊதி விட்டு நம்மள ஜீவ ஆத்மாவாக மனிதனாக உற்பத்தியாக்குனவர், உருவாக்குனவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். சோ நான் ஒரு ஆணாக ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட அவரோட வாழ்க்கையில என்னத்தை பேசிக்கொண்டு வராரு? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பேசிக்கொண்டு வராரு? God is not dumb, God is not silent, God does not mean he don't talk. Amen. 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 உற்சாகமா சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. தூங்கிக்கிட்டு சொல்லாதீங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So what is God speaking to the church? What is God speaking to the pastor? I have so much things to share with you that God is speaking to me as a church pastor. Me as a church pastor for the church. நான் சபைக்கு பாஸ்டராக இருக்கிற என்கிட்ட ஆண்டவர் என்கிட்ட என்னத்தை தலைமைத்துவம் பேசிக்கொண்டு வராரு. சபையை எப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசி வைத்தார். So during the MCO, God spoke to me on the 25th of April last month regarding the church. When we say the church, means the believers. Okay? கடந்த 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆண்டவர் இந்த MCO காலத்துல என்னோடு கூட என்னது பேசி சபையை குறித்து பேசினார். சபைனா யாரு? சபையில உள்ள தேவ மேல ஆவியில மீண்டும் பிறந்த விசுவாசிகள் நீங்க தான். உங்களை குறிச்சு ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். ஏன்னாக்க சபைக்கு தலைவர் அவர், அவருக்கு கீழே நான் அடிமேய்ப்பனாக இருக்கும்போது இந்த காலத்துல சபையை எப்படியாக நடத்த வேண்டும், சபை மக்களை எப்படியாக கண்காணித்து அவருடைய வருகைக்கு ஏற்ற பிரகாரம் ஆரோக்கியமாக விசுவாசத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் எங்கிட்ட பேசிட்டு ஆகினா, please listen carefully to the 3 things that God talked to me about you, the church. 3 காரியம் ஆண்டவர் உங்களை குறித்து சபையை குறித்து என்னிடத்துல பேசினது. ஓகே, அந்த 3 காரியத்துக்காக நான் பிரசங்கம் பண்ண போதோ ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு பேசுறேன். ஆனால் அந்த 3 காரியம் ஆண்டவர் என்கிட்ட பேசினது, the 3 things that God spoke to me about you, about FCC Church is that FCC Church or you should prepare yourself as a bride for the bridegroom. Amen. சபையான நீங்கள் மணவாளன் வருகைக்கு ஏற்ற பிரகாரம் மணவாட்டியாக நீங்க அலங்கரிக்கப்பட்டு உடுத்தி இருக்க வேண்டும். இது வரும் நாட்களில் உங்களுக்கு இது விவரித்து எடுத்து சொல்ல போகிறேன். Hallelujah. Today many people in the religious cloak, they come to church, you know, with the religious cloak. I'm a Christian, I go to church, I have to go to church Sunday, I have to go to church, and all these things they come to church. Gone are the days of the church. Amen. Hello. Amen. Gone are the days of playing church. Gone are the days of church.
This time, this COVID-19 has come and changed the whole world. I'll tell you after some of things. And has brought us into a new season, a new era, a new time, a new thing that is dawning before us. இந்த COVID-19 வந்து கடந்த காலத்துலலாம் எப்படியாக நம்ம வந்து சபைக்கு வந்து போய்கொண்டு இருந்தாங்க. ஒரு கிறிஸ்துவ போர்வையில, ஒரு மத போர்வையில. கவனிச்சா நான் சொன்னது, கிறிஸ்துவ போர்வைனாக்க என்னது? நான் ஒரு கிறிஸ்துவன், ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டாக்க நான் பைபிளை தூக்கிக்கிட்டு சபைக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும் சொல்லி அப்படியாக என்னது சபைக்கு வருவாங்க. மத போர்வை இல்லைன்னாக்க கிறிஸ்துவ போர்வை. மத போர்வைனாக்க நான் ஒரு கிறிஸ்டியன், நான் என் மதத்தை அந்த மதத்தை விட்டுவிட்டு நான் கிறிஸ்டியனாக இருக்கிறவாசி, நான் என்னது நான் சர்ச்சுக்கு போகணும் சொல்லி சர்ச்சில் விளையாண்டு கொண்டு இருந்தாங்க. இஷ்டத்துக்கு வர்றது, நினைச்சாக்க வர்றது, இல்லாட்டினாக்க வர்றது இல்லை. அவங்கவுங்க காரியத்தை சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சுன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்து கொண்டு இருந்தாங்க. இந்த COVID-19 வந்து உலக வாழ்க்கையே தலைகீழ மாற்றி அமைத்து விட்டது. நம்ம ஒரு புது காலகட்டத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு புது நேரம் வந்து இருக்குது. நம்மளுக்கு ஒரு புது விடிவு காலம் வருது சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புது விடிவு காலம் வருது நம்மளுடைய சபைக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதுமையை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு. Praise the Lord, praise the Lord. அதனால் சபை கிறிஸ்துவ போர்வை, கிறிஸ்துவ மத போர்வை, இதை எல்லாத்தையும் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து கலட்டி போட சொல்றாரு. God wants you to take off the cloak of religion that you are wearing. God wants you to take off the cloak of Christianity that you are wearing. This we very clearly understand. The fox, okay, dressed itself as like a sheep in the church. That analogy we know very clearly. But many of us, okay, in the past, have been wearing the cloak of religion. They're wearing the cloak of Christianity and coming to church as we wish, as we fancy, as we got time, as we can spare the time, and we give all our lame excuses and all our reasonings. Don't come to church, don't be in the church, don't be in the church, don't be part of the church. And we were doing church like that before this MCO, before this COVID-19 hit this world. So God is today telling, gone are the churchy days, gone are the church era. In other words, the church playing. Now has come the time that the bride has to wear the wedding gown, adorn herself, and prepare herself to meet the bridegroom. Hello? Amen. Talking to you, are you all with me here? Amen. Are you all listening to what I'm saying? Amen. Hallelujah. Hallelujah. Don't be looking here, looking there, looking into the sky, looking here, there. Or please concentrate on what I'm telling you, because this is your life. Amen. It's like a dart. They take the arrow, they want to throw at the dart, they aim for the bullseye, because the bullseye is the one that gives them the trophy or the marks. Police personnel all go for gun training, shooting. Why? They want to get the target. If they miss the target, they don't qualify. They can kill you. So they have to hit the target. You have to hit the target. Church. Like I said, gone are the churchy days. Gone are the days that you did things your way. Gone are the days that you put entertainment in the church. Gone are the days that you put entertainment. Through entertainment, you entertain the people in the church. Singing, dancing, gala time, doing all those worldly things. That's why they say the world has invaded the church, not the church has invaded the world.
Gone are these days. This COVID-19 has come and it has brought in a new era, a new time, a new dawning. And if you are not prepared as a bride for the bridegroom to come, you will be left behind. When you are left behind, you will go through a severe persecution. Some prophecies has been given that after this COVID-19 is going to come an even very bad pandemic, worse than COVID-19. And if you are not prepared as a child of God, who knows what will happen to you? So you better pay attention to what Pastor is preaching and sharing this morning. Amen. For it concerns your life and life after death, eternal life. Amen. Hallelujah. Hallelujah. I'm not talking to you about you making another million tomorrow. Yesterday, one good brother in the Lord came and did computer for our Crystal Family Home. He was telling he's a very CEO of a company, big company, doing very well, very rich guy. He knows the owner of this land around our place. He came in and he said he had a friend, uncle. His Millionaire. uncle was a millionaire. Multi-millionaire. Okay, when he died of cancer, he cried to say, I'm a multi-millionaire, but look at me, I'm dying. All this money, no use, useless for me, cannot save my life. நேற்று ஒரு நல்ல சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர் வந்து கம்ப்யூட்டர்னா பிள்ளைங்களுக்கு என்னது செஞ்சு கொடுத்து ஹோம் ஆசீர்வதிச்சு போனார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், சார் என்னுடைய மாமா அப்படியாக கோடீஸ்வரன், அவ்வளோ காசு கோடீஸ்வரனாக இருந்தார். அவர் கடைசியில் சாவும் போது என்னது புற்றுநோயில கேன்சர்ல சாவும் போது என்கிட்ட பார்த்து அழுது சொல்லிட்டு போறாரு, பாரு புள்ள சொத்து பத்து காசு என்கிட்ட இருந்தாலும் நான் கேன்சர்ல சாவுறேன், எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. I'm not talking to you about all these material things of the world, church. I'm talking to you about your soul. Either you rapture and to be with God in heaven, or you are left behind and you go through persecution and end of the day you end up in fire. I will not advise you to do this, but I want you to imagine going on the fire burner. Okay, put your hand in the fire burner and see whether it pains you or not, hurts you or not, whether it's painful or not. See, my hand got burned yesterday. Very painful. Small like that only, very painful. When you go to hell, you must learn about hell, know about hell. Hell is a sulfur lake of fire. Sulfur lake of fire. Not this worldly fire. Sulfur lake of fire. Whereby there will be groaning and mourning and shouting and crying out. Jesus already told that parable, okay, about Lazarus and the rich man, and the rich man and the Lazarus died. They were up there, okay. One was in Abraham's bosom, another one was in hell, and he asked Abraham, send Lazarus. Listen here, look at me. Send Lazarus to go and dip his little finger in the water and give me one drop of water. He was suffering in hell. I'm not preaching on that this morning, but you must know what is hell. Amen? Amen. Praise the Lord. Praise the So, Lord. God is spoke to me to prepare the believers in the church as a bride for the bridegroom. No more church, no more churchy things, no more entertainment, no more doing the things that we were doing. Gone are the days, because we are already stepped into a new era, a new time, new beginning, new things. The dawn of day, things are going to get worse than this. Amen. Later down the road, I tell you some of things that's happening. Many of us are not aware, because
நம்ம எல்லாம் அதெல்லாம் பற்றி ரொம்ப தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு ஓடுறோம். ஆண்டவருடைய காரியத்தில் இருந்து ஆண்டவர் காரியத்தை சிந்திச்சு வசனத்தை வைத்து வசனத்தின் பிரகாரம் நம்ம இந்த உலகத்துடைய நடப்புகளை நம்ம அறிந்து கொள்ளல. தின்றதுக்கும் உடுக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் நம்மளுடைய சுகத்துக்கும் நம்மளுடைய சிற்றின்பத்துக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு வரோம் கிறிஸ்தவங்களாக. இந்த காலம் இப்படிப்பட்ட வாழ்க்கை சபையிலிருந்து ஒளிந்து போய்விட்டது. அதனாலதான் இப்ப இந்த புது phrase சொல்றாங்க, நியூ நார்மல் சொல்லி. It is no more going to be old normal. It's not going to be normal. It's going to be new normal. இன்றைக்கு பத்திரிகை எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வராங்க. என்னது? பழைய அடக்கம் இல்லை, பழைய பிரகாரம் இல்லை வாழ்க்கை, புதிய அடக்கம் உள்ள வாழ்க்கை. நீ சபை திறந்துட்டோம்னா சபை வேற மாதிரி வருது. ஓகே, so one God is telling the leadership of the church in MCC to prepare you as a bride for the bridegroom. Amen. Okay, I'm going to share about that more of this. Secondly, he said, let the people build the walls of the church for the harvest to come. அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கள் மதிலை கட்டி வைக்க வேண்டும். ஏன்னாக்கா இது முடிந்த பிறகு ஆண்டவர் ஆத்மா அறுவடையை கொண்டு வர போறாரு சபைக்கு. சிம்பிளா இதை பத்தி நான் ஒரு நாட்கள் உங்ககிட்ட பேச போறேன். இன்றைக்கு இது வரைக்கும் பாஸ்டர்ங்க தான் அந்த மதிலை கட்டி அந்த மதிலுக்குள்ள மக்களை கொண்டாந்து வைத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே பாஸ்டருங்க மதிலை கட்ட போறது இல்லை, கட்டவும் முடியாது. மக்கள்கள் தான் மதிலை கட்டணும். சிம்பிளான சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாபிலோன் கீழே நெபுக்கத்நேச்சார் கீழே பாபிலோன் கீழே என்னது மக்கள் ஆண்டவரை அடிமைத்தனத்துல அனுப்பிவிட்ட பிறகு சைரஸ் ராஜா கீழே பிறகு அனுப்பிவிட்ட பிறகு நீமாய கப்பேர என்று சொல்லக்கூடியவர் அவர் எருசலேத்துடைய மதில்கள் உடைந்து கிடந்துட்டு ராஜா கிட்ட கேட்டு உத்தரவாதம் ராஜா கொடுத்து சூறா கொடுத்து அதுக்குள்ள பொருள்லாம் அவர் வாங்கிட்டு வந்து அந்த மதில 50 நாளோ 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க அந்த மதில. ஆனா இஸ்ரேல் போயிருக்கிறான். எருசலேத்தின் மதில் பெரிய பெரிய கல், சின்ன சின்ன கல் இல்லை, இவ்வளவு பெரிய கல், ஒரு கல் அந்த மாதிரி கல்லை வச்சு கட்டினாங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. இவங்க எவ்வளவு சீக்கிரமா இவங்க கட்ட முடியும், இவங்க கட்டி முடிக்க முடியுமா சிரிச்சாங்க. ஆனாலும் அவரு 52 நாள்லயோ 52 நாள்ல கட்டி முடிச்சாரு. அப்ப அவர் நீமாய என்ன செஞ்சாரு? அவரு பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து மக்களை கொண்டாந்து அந்த இடத்துல விட்டு அந்த மக்களை அவர் கண்காணிச்சாரு. மக்களுங்க தான் அந்த செதில அந்த மதில கட்டுனாங்க. நெய்மாய இறங்கி கட்டல. நெய்மாய ஒரு பாஸ்டர்னாக்க பாஸ்டர் அந்த பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து மக்களை வச்சு பாஸ்டர் இறங்கி கட்டல. பாஸ்டர் மக்களுங்கள் எல்லாம் கட்டுறாங்களா? எதிரிகள் வராம எதிரியை பார்த்து கொண்டு மக்களை ஊக்க வைத்து மக்களை கண்காணித்து மக்களை கட்டண வச்சாங்க. மக்களுங்க எப்படி கட்டுனாங்க? ஒரு கையில சிமெண்ட் கரண்டி, ஒரு கையில பட்டயம், ஒரு கையில சிமெண்ட் கரண்டி, ஒரு கையில ஈட்டி, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்? மத்தியில கட்டி எழுப்ப வேண்டும். அதே வேளையில எதிரி வந்தாக்க எதிரியும் தாக்க வேண்டும். சபையே தூங்காத, சபையே தூங்காத, சபையே தூங்காத, விசுவாசியே தூங்காத. நீ தான் மதில கட்டணும். ஆண்டவர் அறுவடையை கொண்டு வர போறார். அல்லேலூயா. ஒரு பெரிய வீழ்ச்சி உலகத்துக்கு வந்த பிறகு பெரிய ஒரு அறுவடையும் வரப்போகிறது. வருங்காலத்துக்கு உங்களுக்கு சோ ஆண்டவர் சொல்றாரு, let the people build the walls of the church. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது ஆண்டவர் சொன்னார் என்னன்னாக்க வந்து be the salt and light to the world. Amen. உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படினாக்க என்னது?
உப்பாகவும் வெளிச்சமாக இருக்கிறதுனால சுருக்கமா 2 தான் சொல்லி இதெல்லாம் செய்தி இல்லை, செய்திக்கு இன்னும் கொஞ்சம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. Being the salt means having the church, having the bride of Christ, having compassion. Light meaning having love. Listen carefully. நன்றாக கேளுங்க, விட்டு விலகிறாத. ஏன்னாக்க நீ இதை விட்டு விலகுனா உனக்கு பயங்கரமான உபத்திரம் உன் தலையில ஊத்தப்படும். அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், ஓடி போய் மலையை பார்த்து, மலையே மலையே என் மேல விழுந்து என்னை சாவடிச்சு மூடிரு, என்னால இந்த உபத்திரத்தை தாங்க முடியலன்னு சொல்லி ஓடி போய் மலை கிட்ட கதறி கத்துவாங்களாம். இந்த கோவிட்-19 தூசி தான். இந்த கோவிட்-19 தூசி தான். தூசி அளவுக்கு தான் உபத்திரம். இந்த 10 வாரமா 5 ஃபேஸ் 5, ஒரு ஃபேஸ்க்கு 2 வாரம், சரி 5 ஃபேஸ்னாக்க 10 வாரம். இந்த 10 வாரம் வீட்டுக்குள்ள அடைந்து கடந்து கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு, போயிட்டு வெளியில ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு இதுக்குவே முடியல. ரொம்ப பேருக்கு இன்னும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இன்னும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஐயோ இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, அப்பா ஐயோ சொல்லி கதறாங்க. மலைக்கிட்ட ஓடி போய் மலையே மலையே என் மேல விழுந்து என்னை மூடிக்கொள்ளுன்னு சொல்லி கதற அளவுக்கு ஒருத்தன் வந்தானாக்க, இன்னொன்னு சொல்றேன், பைபிள் சொல்லுது, சாவை தேடி போனாலும் சாவு அவங்களை விட்டு தூரத்தை ஓடுமா. Think about it. Think about it, church. That's why Paul said, put your thoughts on things above. What the Bible says, there will come a time when people will want to die, but death will run away from them. Amen. Hello. Amen. Death will run away from them. Sadhu Sundar Selvaraj, okay, pastor is preaching in US Seattle. He was sharing, he was telling, this pandemic, COVID-19 is nothing. After this is going to come another pandemic, which is like scorpion sting. Revelation 13 says that. In the book of Revelation it says that the sting will be like the scorpion. How many of you was bitten by scorpion? Nana, how many of you are bitten by bee? Your bee is small bee. You go and kena the black and orange bee, the big one, and see how I got kena. I was bitten by that bee at one point of time, and I helped my friend who was doing pesticide to go and burn the beehive. I burned a few beehives, okay? This honey bee, all is nothing, small one, little. That bee, the bigger bees. So it says like scorpion sting. It will be very deep, and according to his expression, the whole body will burn like fire. Now you go everywhere, they see your temperature. 37 below, okay, 37.5 above, you cannot go in, you must go to hospital. And because you got fever. When you got fever, what's your body temperature? Hot. This one, this virus that's going to come and attack is going to burn the whole body like scorpion bite. You prepare for yourself. Not threatening you. உன்னை பயப்படுத்துறதுக்கு நான் சொல்லல. விளங்குதா சொல்றது? பைபிள்ல சொல்லி வச்சது எல்லாம் இப்ப நடந்து கொண்டு வருகிறது. இந்த கோவிட்-19 தூசி அடுத்த ஒரு தொற்று நோய் வரப்போகுது. அந்த தொற்று நோய் வந்துச்சுனாக்க இந்த தேளுகளுடைய கொத்துதல் போல இருக்குமா? இந்த தேனீ கொத்துனாலே அப்படி வலிக்குது, அப்படி வலி மட்டும் இல்ல, எரியுது. பெரிய குளவி கொத்துனுச்சுனாக்க எப்படி இருக்கும்? அதை விட தேளு கொத்துனுச்சுனாக்க எப்படி இருக்கும்? முழு உடம்பு நெருப்பு போல எரியுமா, ஓட்ட 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 விழுகுமா? அது இதுக்கு முடிஞ்சு வரப்போகுதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. பைபிள்லயே போட்டிருக்குது, கொடினமான காலங்கள் வரும், வேதனை நாட்கள் வரும். அப்பொழுது தேளு கொத்துனது போல கொத்தப்பட்டு மனிதர்கள் துட்டித்து உபத்திரப்படுத்தப்பட்டு
சாவை தேடி போவாங்க, சாவு அவங்களுக்கு வராது. சாவு அவங்களுக்கு வராது. இப்போ கொரோனா வந்து பட்டு போயிடுறாங்க வழி தெரியாம. அன்றைக்கு தான் நான் சொன்னேன், சூரியன் உதிக்கிற போல புது ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னுக்கு வர்றது போல இன்றைக்கு நம்ம அந்த கடைசி நாள்ல வந்து நின்றுட்டோம். அதனாலதான் சொன்னேன், ஆண்டவர் சபையை வந்து ஒரு புது அத்தியாயத்துக்கு, ஒரு புது வளர்ச்சிக்கு, ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக இந்த காலத்துல வந்திருக்கிறாரு இது மூலியமாக. அதனால சபையான நீ விழித்து கொள்ள வேண்டும். நீ உப்பாக இருக்கணும், நீ வெளிச்சமாக இருக்கணும். இன்றைக்கு சபையில என்ன இல்ல? இன்னைக்கு சபையில என்ன இல்ல? இல்ல இரக்கம் இல்ல, ஒற்றுமை. நான் இப்ப இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2 குரூப் தான் இந்து குரூப் வீட்டுக்கு வந்து என்ன அது 7-8 பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. இப்ப பாக்குறேன் என்ஜிசி சொல்லி நியூ ஜெனரேஷன் கிளப் சொல்லி சீனர்கள் காலையும் மாலையும் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு என்ன அது போய்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மனம் இறங்கி செய்யறாங்க. எத்தனை கிறிஸ்துவம் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நேத்தி தான் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. என்னலாம் விரல விட்டு என்னலாம் எத்தனை கிறிஸ்தவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்கள பாருங்க, இந்துக்களை பாருங்க, சீனர்களை பாருங்க, புத்தர் மனத்தில் உள்ளவங்களை பாருங்க, காலையும் மத்தியானமும் காலை உணவு, மத்தியான உணவு, மாலை உணவு மூணையும் வந்து மனம் இறங்கி இருக்கு. சபையில் இன்றைக்கு மனம் இறங்குதல் இல்லைங்க. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டிக்குள்ள அவங்கவுங்க வீட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எஃப்சிசியும் சேர்த்து சொல்றோம். சபைக்கு அடிமைப்பனாக இருக்கக்கூடிய நான் சொல்றேன், எஃப்சிசி சபை என்ன செஞ்சிச்சு, நம்ம என்ன செஞ்சோம், நீங்க என்ன செஞ்சீங்க? விசுவாசியாக இருக்கிற உங்ககிட்ட எங்க அந்த இறக்கம்? மன்னிக்கணும், நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக அதை சொல்லல, உங்களை மட்டம் தட்டுறதுக்காக சொல்ல. நம்ம சபை உன்னுடைய ஜீவியத்தின் நடத்தையின் நிலைமையை நான் எடுத்து சொல்றேன். எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அல்லேலூயா. அப்ப சபை ஆண்கள், சபையில் உள்ள விசுவாசிகள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் சொன்னாக்க அன்பு நிறைஞ்சவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருங்காலத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களிடத்துல பேச சொன்னாரு. இந்த 3 காரியமே பெரிய தலைப்புகள், அது கீழே அநேக காரியங்கள் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. அதாவது என்ன சொன்ன? prepare the bride for the bridegroom. மணவாட்டிய மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தி வை. சபை இல்ல. இரண்டாவது, சபையில உள்ள அதாவது மணவாட்டி மதில்களை கட்டி எழுப்ப வேண்டும் சபையில. ஓகே. மூன்றாவது, உப்பு வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு இருக்க வேண்டும். அதாவது இரக்க மனமுடையவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்றாங்க சில பேர் சொல்ல விரும்பல, சில சபைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க உள்ள மக்களுக்கு. நானும் பார்க்குறேன், வாட்ஸ்அப் நான் போடுறாங்க, லைனா பண்ணி அவங்க சபை வாசலுக்கு முன்பாக ஏன்னா அது வந்து பொட்டணமாக ஒரு தரம் 4-5 பொட்டணம், ஒரு 2-3 4-5 6 பொட்டணம் பிளாஸ்டிக் பேக்ல கட்டி சாப்பாடு கொண்டு போறாங்க. அவங்க காமிக்கிறாங்க, பாருங்க நாங்க தேவ இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறோம். That is church. நம்ம வீட்டுக்குள்ள பூத்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அற்ப விசுவாசி. என்ன விசுவாசி? தேவ ராஜ்யத்துக்கு அற்று போனவன், தேவை இல்லாதவன், சொந்தம் கொண்டாடாதவன் தான் அப்படி இருப்பாங்க. தயவு செய்து உங்க எண்ணங்களை இனி மாற்றிக்கொள்ளுங்க. எனக்கு கொடூர காலம் வந்துருச்சு. இப்போ உட்காந்து இருக்கிற பத்தியா, இது வந்து என்னது முதல் காத்து தான். ஒரு பெரிய சுனாமி வர்றதுக்கு முன்பாக சின்ன அலைகள் அலைந்து கொண்டு இருந்துச்சான். அப்புறம் தண்ணி இழுத்துட்டு போச்சா நடுக்கடலுக்கு, ஒரு 1.5-2 மைலுக்கு அங்கிட்டு.
இழுத்துட்டு போய் தபீர்னு வந்துச்சான். என்னது 3 கட்டடம் 4 கட்டடம் உயரத்துக்கு உள்ள அலை. அந்த மாதிரி உலகத்துல இன்றைக்கு நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆனாலும் இயேசு சொன்னாருங்க, என்னது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல, not threatening you, not scaring you, but this is what's happening today. This is what Jesus said, and Jesus said, do not be afraid. Behold, I am with you until the end of the world. Amen. So Jesus is with you and me at this point of time. Amen. Till this world comes to an end. Amen. Hallelujah. Hallelujah. So therefore, you and I don't fear, do not be frightened by all these things that's happening. Let us give thanks to God and glorify God. Continue to keep our faith and walk with God, and God will lead us and guide us by His Holy Spirit. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I dwell a little longer on those 3 things, but that's not the message. I'm going to get into my message and try to finish it as fast as possible, maybe in another 15-20 minutes time. Amen? Amen. Hallelujah. Hallelujah. But church, you need to prepare yourself as a bride. Gone are the days that you can do your things, okay? So, a lot of people, okay, today, okay, I want to talk about preparing the church for the second coming of Jesus. இயேசுவுடைய இரண்டாவது வருகைக்கு ஏற்ற பிரகாரம் சபையின் தலைமைக்கும் மனவாட்டிய மணவாளனுக்காக ஆயத்தப்பட வேண்டும். Amen. Today a lot of people are saying a lot of things that's going on in this world, and a lot of people are also giving a lot of prophecy about the times that we are living in. I also see a lot of WhatsApp, a lot of prophecies, a lot of messages, a lot of preaching, until I also get confused. Because each one is interpreting things in accordance to his understanding and saying all those things. Hallelujah. Hallelujah. And it's very scary and it's confusing and all the other things. In Mark 13:13, Jesus said, he who stands firm till the end will be saved. Amen. He who Stands stands firm to the end. in the Lord, trust in the Lord, believe in the Lord, exercise the things that he knows, the truth in the Lord, and stands firm, unshakable, unmovable, no matter whatever comes, he stands. This person will be saved in the end. Amen. I heard one message, and in the message, yes, there was Sadhu Sundar Selvaraj giving an example. It was true example. He said there was one person in the Europe, okay, in Germany there, during the persecution time, and we went through all the persecution. He suffered all the pain and the suffering and the persecution, okay, until he lost all his family members and all that. Finally, he alone was left. He withstood and stood firm until the last minute. He gave up his faith. But the Bible says, "He who stands till the end will be saved." Amen. Will you stand till the end? Amen. சாது சுந்தர் செல்வராஜ் ஒரு பிரசங்கத்துல ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஜெர்மனியில ஒரு தேவ மனுஷன் உபத்திரப்படுத்தப்பட்டாரு. Tortured for Christ. You can find a book also, Tortured for Christ. அப்படியாக உபத்திரப்படுத்தப்பட்டு குடும்பம், பிள்ளைங்க, மனைவி, உறவு எல்லாத்தையும் இழந்து போய் கர்த்தருக்காக நின்று கொண்டு இருந்தார். கடைசி நிமிஷத்துல விசுவாசத்தை விட்டு விலகிட்டார். ஆனா மார்க் 13:13 இயேசு சொல்கிறார். ரைட்டு வாசி சீக்கிரமாக. மார்க் 13:13. அன்பானவர்களே, இதெல்லாம் உங்களை ஊக்க வைக்கிறதுக்கு சொல்றோம். உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு உங்களை ரட்சிப்ப நீங்க பயபக்தியோடு நடத்தி இயேசுடைய வருகையில
எடுத்துக்கொள்ளப்பட்டு கைவிடாத இருக்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வராரு ஆண்டவர். இப்போ ஓகே, சொல்லு சீக்கிரமா சி. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் உங்களை பகைப்பார்கள், உங்களை எதிரியாக பார்ப்பாங்க, உங்களை என்னது பகைப்பாங்க, உங்களை வெறுப்பாங்க. முடியும் பரியந்தம் நிலை நிற்பவனே, கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் நிலை. சூழ்நிலைமைகள் எது எப்படியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைமைகளை நிலை நின்று கொண்டு இருக்கிறவன், சாஞ்சவன் இல்ல, சறுக்கினவன் இல்ல, இங்கிட்டு போனவன் அங்கிட்டு போனவன் இல்ல, அவனுடைய நம்பிக்கையில நிலையாக அந்த நிலையில நின்று கொண்டு உறுதி கொண்டவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டான் இல்ல, ரட்சிக்கப்படுவான் இல்ல, ரட்சிக்கப்படுவான். அப்ப கடந்த காலம் இல்ல, நிகழ்காலம் இல்ல, எதிர்காலத்தின் ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நீ விசுவாசியாக சபையில இருக்க கூடாது, நீ மனவாட்டியாக தேவனுக்கு இருக்க வேண்டும். மனவாளர் வருகையில் அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுவீர். ரட்சிப்பை பத்தி 3 காலங்கள் சொல்லி இருக்கிறேன். கடந்த காலத்துல நான் 85ல ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது ரட்சிப்பு பட்டு கொண்டு வருகிறேன். இயேசுவை நான் முகமுகமாக பார்க்கும் போது தான் நான் முழுமையாக ரட்சிப்பை அனுபவிப்பேன். விளங்குதா சொல்றது? Praise the Lord. Praise the Lord. So that's what Jesus said. Okay, this 21st century and after this year 2020, the world will not be the same anymore. Amen. 20ஆம் நூற்றாண்டுல நம்ம காரியங்களை பார்த்தோம். இப்போ நம்ம 21வது நூற்றாண்டுக்குள்ள நுழைந்திருக்கிறோம். இந்த நுழைவுல 2020 தான் ஆரம்பம். 21வது நூற்றாண்டுடைய ஆரம்பம் 2020. நீங்க 20, 17, 20, 18, 20, 19 நீங்க தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னாக்க 2020ல இருந்து தான் பல காரியம் இந்த உலகத்துல சம்பவிக்க போகுது சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்குது. Hallelujah. 20th century is gone. 21st century is coming. 21st century starts its day in the year 2020. So if you go back to 2017, 2018, 2019, all the renowned prophets who gave prophecy, even Chuck Pierce has given later in my message, I will say what he has said. They have prophesied over 2020 is the beginning of a new era, time, and the world in the 21st century will be totally different. That's why in 2020, beginning of the year, during this time of Passover for the Jewish people, this COVID-19 has come and attacked the world. Hello. 20th century, the last century, we saw MERS, SARS, all came just like that and went off. No medicine, no vaccination was found. But COVID-19 has killed more people than SARS and MERS put together. Hello? Amen. Listen very carefully, bride of Christ. Listen very carefully. I'm taking time because time is very important for you in your walk and faith with God. Amen. Hallelujah. Hallelujah. நான் 11 மணிக்கு நான் முடிச்சிடலான்னு தான் பார்க்கிறேன். ஆனா உங்களுக்கு செய்தி சொல்லப்படாட்டி, செய்தி உனக்கு விளங்கல, அந்த செய்தியை கேட்கல நீ சொன்னாக்க நீ ஓட்ட வண்டியாகத்தான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வருவ. பஞ்சர் டயர்ல தான் உங்களுடைய காரியை ஓட்டிக்கிட்டு இருப்ப. எங்கேயாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டியும். நீ
எங்கேயாச்சும் கொண்டு போய் மோதி நிப்பாட்டிடும், இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டிடும், நீ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேராது. அப்படின்னாக்கா இயேசுடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளாம கைவிடப்பட்டு உபத்திரத்துல போவ. நீ உபத்திரத்துல போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த COVID-19 கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு விசேஷமாக சபைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதான் கேட்டேன், இஸ் God speaking to you? What did God speak to you? I wait on the Lord, I waited on the Lord, and God is revealing these things. God is speaking and revealing what is going to happen tomorrow. Are you prepared for tomorrow? Huh? Are you prepared for tomorrow? Do you know what tomorrow will bring? Of course, Jesus said, don't worry about tomorrow, for tomorrow has its own troubles, and let tomorrow worry about tomorrow. He was talking about the things of this world. But in the things of the kingdom of God, in the things of God, He wants you and me to be different what is happening and to prepare ourselves for that happening. Amen? Praise the Lord. Again, I'm hearing a few of the Sadhu Sutra's Selvaraj message, and he was sharing, in the world, in the past, there has been Holocaust, there have been persecution and suffering. When we say Holocaust, our mind goes back to the Jewish, 6 million Jews killed in Germany, Augsburg, how they were tortured and killed. Mao Zedong also raised up, okay, a new era, a new thing, and he said, in the next 50 years, communism will be the religion of China, and every other main religions will be annihilated, will be destroyed, will no more be in 20 something years, 50 years from now, he said. But Mao Zedong have died. The church went through a lot of persecution. So they sent in, it seems, missionaries to go and find out how the church survived during the Holocaust of China or during the persecution of the church in China. You understand or not? Amen. Hello? செல்வராஜோட செய்தியில இப்படியாக ஒரு காரியம் சொன்னார். இந்த உலகம் கடந்த காலத்துக்கு முன்ன என்னது உபத்திரத்துல கடந்து போய் வந்துருச்சு. ஜெர்மனியில் நம்ம பார்த்தோம், ஹிட்லர் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு உபத்திரத்தை கொண்டு வந்து 6 கோடி ஜனத்தெல்லாம் 6 லட்சம் 600 லட்சம் 600 லட்சம் மக்களை என்னது உபத்திரப்படுத்தி சாவடிச்சாரு. அதே போல சைனாவிலையும் மao zedong இறந்துட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, இன்னும் அவருடைய காலத்துல அவர் கம்யூனிஸ்ட், அவர் சொன்னாரு இன்னொரு 50 வருஷத்துல சைனால எந்த மதமும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, கம்யூனிசம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி மும்புறமாக காரியத்தை செய்து சபைகளை சீர்கெடுத்தி, சவுல் எப்படி சபைகளை சீர்கெடுத்தினானோ அதே போல சபையை வேதனைப்படுத்தி உபத்திரப்படுத்தி சபையை என்னது தாக்குனாரு. ஆனா அதோடைய முடிவு என்னன்னாக்க சபை இன்னும் பெருகிடுச்சோம். விசித்திரமாக இல்ல, 10 பேரை வெட்டி சாச்சிட்டாக்க அந்த குடும்பத்துல 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஆனா 10 பேருக்கு பதிலா 30 பேர் அந்த குடும்பத்துல போய் இருக்கிறாங்க. விளங்குதா? அல்லேலூயா. அப்ப அவங்க ஆராய்ச்சி மிஷனரி ஆராய்ச்சிக்காரங்களை அனுப்புனாங்களா, நீங்க போய் சைனால எப்படி இந்த உபத்திரத்தை இவங்க கடந்து வந்து இன்றைக்கு சபைகள் பெருகி இருக்குது சொல்லி போய் பேட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் போய் சைனா சுத்தி கேட்கும் போது எல்லாரும் ஒண்ணுதான் சொன்னாங்களாம். அவங்களாம் பாஸ்டருங்க, மூத்த பாஸ்டருங்க 70-80 வயசு 60 வயசுல உள்ளவங்க சொன்னாங்களாம், ஒண்ணுதான் சொன்னாங்களாம், நாங்க இந்த உபத்திரம் வரப்போறத தெரிஞ்சு எங்களுடைய மக்கள்களை இந்த உபத்திரத்தை கடந்து செல்வதற்கு போதனை கொடுத்தோம், ஆயத்தப்படுத்தணும். அதனால இந்த சோதனைகள் இந்த உபத்திரம் வரும்போது அவங்கள தக்க வைத்து காத்துக்கொண்டு இந்த உபத்திரத்துல கடந்து வந்தாங்க. சபை பரப்பிடுச்சு. கர்த்தருக்கு ஒரு கரங்களை தட்டுவோமாக.
The one thing, they sent missionaries to go and find out how come the church had exponential growth after the persecution. By right, in the persecution, they should be all destroyed, annihilated. Christianity should no more be. Churches all, they burned down, they broke down, they bulldozed, they destroyed all the churches. But after the persecution, they found out there were more Christians now than before the persecution. So they sent in missionaries to China to go and survey and to find out how did this happen. So when the missionaries went in to survey and they talked to pastors who are over 60, 70, 80, 90 years old, and all of them in different parts of China said only one thing. They said, when we heard this news from our premier that in 50 years time only communism will be the religion of China and not other religion, we taught the church, we prepared the church, we educated the church, we told the church that this persecution is coming. Be prepared for this persecution. Today the same voice is speaking to you and telling you, the same Spirit of God is speaking and telling to you, prepare yourself for the coming persecution. For this COVID-19 is the kachabote toll, is the kachabote skin of whatever is going to come in the near future. They all said, because of the preparation, the church was prepared, the people went through this persecution, they prepared themselves, they accepted the persecution, they won the victory and overcame the persecution, and the church exploded in growth. Hallelujah. Church, this is going to happen to the world at large and to all of us. Amen? I said, not threatening you, I'm not scaring you. It is the word of God, it is the truth of God. That's why Jesus in Mark 13, you go back and read the full chapter, is talking about the end time, and Jesus said, he who stands firm till the end will be saved. Hallelujah. So, this world is heading towards the end of the world. Meaning, three important things must happen, and which is going to happen. Okay? Which is the rapture of the church must take place. சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு முக்கியமான காரியம் நீங்களும் நானும் எதிர்நோக்கி அறிஞ்சு கொள்ள வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இரட்சகராக மீண்டும் திரும்பி வர போறாரு. மலவாட்டி வந்தாரு, தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்துக்காக அடிக்கப்பட்டவராக சிலுவையில மரணத்துக்காக வந்தாரு. இப்ப இந்த இரண்டாவது வருகையில சபை எடுத்துக்கொள்றதுக்கு அவர் வரும்போது அவர் மேல நம்பிக்கை கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து மீண்டும் ஆவியில பிறந்தவங்களுடைய அது நித்திய ஜீவனை ரட்சிப்ப உறுதிப்படுத்த அவங்கள அவரோடு கூட மீட்டுக் கொள்றதுக்காக இரண்டாவது வருகை வர போறாரு. இது சமீபத்துல நடக்க போகுது. இது மத்தியில மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன நடக்க போகுதுனாக்க, அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்துல தலை தூக்க போகிறான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? பதுக்கி இருக்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? ரகசியமா இருக்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? ஒதுங்கி இருக்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? தனித்து இருக்கிறான். அந்த நேரத்துக்காக அப்பதான் பைபிள் 1 பேதுருல சொல்லுது, எப்படி ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் ஒருவனை சுத்தி வளைச்சு வந்து இவனை எப்படி விழுங்கலாம் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறதோ, அதே போல பிசாசு இன்றைக்கு இந்த உலகத்துல சீக்கிரட்டா சுத்திக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாளைக்கு அவன் தலை தூக்கி இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்துவை காட்டுவான். Hallelujah. Praise the Lord. So the world system or the Babylonian system today through this COVID-19 is gearing towards a one world order, a new world order. Hallelujah. 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 This COVID-19 is coming. MCO us inside the house. Cannot go out, wear mask, wash your hands, don't shake hands.
social distance 6 feet, 1 meter away, this, that, everything, put fear, frighten us, and try to separate us individually. For what? To program our mind, to program us for the new world order. Hello, church. The new world order has already begun. You see, in the late 1990s, if you watch WWE, I watch, okay, WWE, there are one group of fellas, 6, 7 of them, will wear a black t-shirt with white writing NWO. They are one group. Okay? What does NWO says? New World Order. They already started with it. Of course, New World Order started a long time, but it's now coming face to face with us. புதிய பேபிலான் அமைப்பு, புதிய உலக அமைப்பு. இந்த கோவிட்-19 வந்து நம்மளை எல்லாத்தையும் மிரட்டி நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய மனதை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு வருது. அந்த ஒரு புதிய அல்லது புதிய உலக அமைப்புக்கு. Hallelujah. Hallelujah. It's ushering in, the COVID-19 is a tool to usher in the new world order. That's why you and I have got no liberty, no right to do what we want to do. Through the government, the new world order is putting its authority over you. As they saw WhatsApp on the handphone, everything. NSA, one guy in NSA, we see what is name. These are all very important things I'm talking to you, bride of Christ. Can I hear an amen? Hallelujah. Hallelujah. Praise the Lord. This guy, NSA, whistleblower, okay? And he was interviewed in 700 Club. He is William Binney. He is the technical director of NSA, okay? And he was talking about total population control. Total population control. Already started in America. Through your handphone, they are watching you every second. You talk to your boyfriend, it's recorded there in their computer. The whole world. He said the whole world. Even you go into the shop, you use your credit card, recorded. What you buy, where you go, whom you talk to, what you talk to that person, is no more personal really. It's all recorded there. They are monitoring you and me through our handphone. He was telling, he resigned because he cannot accept, because we don't have our own personal rights and authority. So he spoke about it, he was kicked out, he was threatened by the CIA in his interview, he said, and all these things. What's the meaning of all these things? All these things, they are collecting information data and bringing it and giving it to one fella who will control this world under the new world order. And we are ready, in it ready. Let me go on a little bit more and tell you, okay? In the வில்லியம் பினி என்று சொல்லக்கூடியவர் அமெரிக்காவில் NSA என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் அமெரிக்காவுடைய ரகசிய அரசாங்கத்துடைய அலுவலகத்தில் அவர் வந்து டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கிறார். அவரை வந்து 700 பிரெட் ராபின்சன் இன்டர்வியூ பண்ணி கேட்கும்போது நான் கேள்விப்பட்ட அந்த மாதிரியாக சில காரியங்கள் நடக்குது. ஆமாம், 50-50 உலகத்தில் உள்ள மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அப்போ யாராவது வாழணும், யாராவது சாகணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து வாழ வைக்கிறவங்கள வாழ வைப்பாங்க, சாவை அடிக்கிறவங்கள சாவை அடிப்பாங்க.
அதனால தான் இந்த COVID-19 ஒரு தொற்று நோயாக வந்து 1,40,000 பேருக்கு மேல சாவடிச்சிருச்சு. ரகசியத்தை வரேன் சொல்றோம் உங்களுக்கு. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அவ்வளவுதான் நான் சொல்றது. நான் முடிச்சிருக்கேன். Praise the Lord. Praise the Lord. எனக்கு இது ஆரம்பிச்சாச்சு, இது நிப்பாட்ட முடியாது பாதியில். வயசுக்கு கேட்டு முடியுங்க. நீங்க தான் எங்கேயும் போகலையா? ஓகே, வீட்டில் உட்காந்து செய்தியை நல்லா கேட்டு எழுதி வச்சு புக்கில் எழுதி வச்சு, புக்கில் தான் எழுதி வச்சிருக்கிறேன். அதே போல் நீங்கள் ஒரு புக்கில் எழுதி வச்சு மட்டும் இல்லாமல் மனதில் எழுதி வச்சு வசனங்களை மனப்பாடம் வச்சிருந்தாக்க நீ வரக்கூடிய உபத்திரத்துக்கு தப்ப வைக்கப்பட்டு ஜெயம் கொண்டு கடைசி பரிந்த வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவுக்காக நிற்கிறவன் தான் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்படுவான். Amen. நீ அதாக உடனே நீ பாதுகாத்து சொல்றதுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. Hallelujah. 5-20 நிமிஷம் கேட்டா ஓடி போச்சு. ஆனால் அதை நான் முடிச்சிருவேன். ஓகே, இதை முடிச்சா தான் உங்களுக்கு முழுமையா விளங்கும் ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு இப்போ வளர்ந்தா. ஸோ புது உலக அமைப்பு வருது. இந்த புது உலக அமைப்புல இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ரகசியமாக செய்யப்பட்டு வருது. 3வது உலக போர் ஆரம்பிச்சு விட்டது. இனி 3வது உலக போர் ஆயுதங்களை வச்சு சண்டை கொடுக்கிறது இல்லை. இந்த நியூக்ளியர் அந்த ஸ்டாப் மிசைல் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆர்மகெடன்ல பயன்படுத்த போறாங்க. ஆர்மகெடன் எப்ப நடக்கும்? இயேசுவுடைய 1000 வருஷம் ஆளுகை வந்து விட்டு போன பிறகு பெரிய ஒரு யுத்தம். அதுதான் 3வது உலக போர் சொல்றாங்க. ஆர்மகெடன், the battle of Armageddon. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசுடைய பூமியின் ஆளுகையின் ராஜ்யத்துக்கும் பெரும் ஒரு யுத்தம். அதைத்தான் ஹோலோகாஸ்ட் கண்டா என்னது நியூக்ளியர் பாம் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டு இருக்குது. நீ படிச்சு பாருங்க. ஓகே, அது வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்போ 3வது உலக போர் ஆரம்பித்து விட்டது. வலைத்தளங்களில் நீங்க செய்தி கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னாக்கா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அது பேசுறாங்க. 3வது உலக போர் என்ன போர்? பயாலஜிக்கல் வார்ஃபேர். என்ன வார்ஃபேர்? Biological. பயாலஜிக்கல் வார்ஃபேர். அப்படி சொன்னாக்க இந்த நோய்கள் வைரஸை வைத்து சண்டை கொடுக்கிறது. அதான் இப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உலக நாடுகள்லாம் இல்லை, 2 பேத்துக்கும் போக்குவரத்து யுத்தம், ட்ரேட் வார் சொல்லுவாங்க. புரியுதா? இன்னைக்கு சைனால பிரீமியர் அவர் சைனா பிரசிடென்ட் அவர் என்ன சொன்னாரு? சில்க் பெல்ட் ரோட ஆரம்பிப்போம் சொல்லி அதை ஆரம்பிக்கும் போது உலகத்துல போர் வந்துருச்சு. என்ன போர்? அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கும் வியாபாரத்துக்கும் சைனாவோட பொருளாதாரத்துக்கும் வியாபாரத்துக்கும் சண்டை வந்து இந்த வைரஸை இன்றைக்கு எடுத்து விட்டு யாரை தாக்க முடியும்னு சொல்லி 2 பேரும் தாக்கிக்கிட்டு வராங்க ஒருத்தர். ஹலோ சர்ச், ஹலோ பிரைட், ஹலோ பிரைட், please wake up. After that I'll tell you why God want me to share this message, okay? As you listen to all, this all are pointing towards the new world order. Amen? Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So, what is happening in the near future, okay? Right now, things are already falling in place, okay? And a lot of other things, but falling in place. Now, digital currency has come in. They say the notes that we hold in our hands is contagious. It has got viruses. So we cannot and must not use the money that we are using, not money. It's all becoming digital. அதாவது இன்றைக்கு இந்த புதிய உலகம் அமைப்பு சில காரியத்தை அமைச்சு வச்சிருச்சு. சொல்றது எது? இப்படியாக இந்த COVID-19 கொண்டாந்து உலகத்துல சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் போக்குவரத்து பொருளாதார 3வது உலக போரை ஆரம்பிச்சிருச்சு. அதுல தான் நீ பெரியவனா, என் நாடு இது வியாபாரத்துல பெருசா இருக்க போதா, நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அந்த உலகத்தை, என்னுடைய கரன்சி வரப்போதா, காசு வரப்போதா, உன்னோட காசு பெருசான்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இப்போ யுத்தம் வந்து இந்த என்னது
பயாலஜிக்கல் வார்ஃபேர் வைரஸை தொற்று நோயை COVID-19 போட்டு விட்டுட்டாங்க. விளங்குதா சொல்றது? ஹலோ, எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுகளுக்கு அடக்கி வச்சு இப்போ உங்க மைனா என் மைனா ப்ரோக்ராம் பண்றாங்க. இப்போ சொல்றாங்க நம்மளுடைய மலேசியா ரிங்கேட் நோட் எல்லாம் பாவிக்க கூடாது, பாவிக்க முடியாதுன்னு சொல்லி உலகம் சொல்லுது. இன்னும் நம்ம அரசாங்கம் சொல்லல. விளங்குதா? ஏன்னாக்கா இந்த நோட்டு மூலியமாக இந்த தொற்று நோய் அடுத்தவங்களுக்கு பரவும். அதனால இந்த நோட்டெல்லாம் எடுத்துட்டு இனி நம்ம நாணயம், டிஜிட்டல் கரன்சி. இன்றைக்கு உலகத்துல ஸ்வீடன் என்று சொல்ற நாடு 100% நோட்டு பாவிக்க முடியாது, டிஜிட்டல் கரன்சி தான் சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ரோட்டு தெருவில் ஒரு கடையில் ஒருத்தன் போய் சாப்பாடு வாங்குறான். அப்போ அவன் காசு எடுத்து கொடுக்குறான். அவன் சொல்றான் காசு முடியாது, டிஜிட்டல் கரன்சி கொடுத்து. அப்போ அவன் ஹெட்ஃபோன் எடுத்து தட்டுறான். அவன் வாங்கிக்கிட்டு அந்த பொருளை போகிறான், காசு கொடுக்குறான், காசை வாங்க மாட்டான். Sweden has come out with a new law that their currency is digital currency. China is toying with the digital currency. China வந்து இப்போ என்ன செய்யுது? செஞ்சு பார்க்குது, விளையாண்டு பார்க்குது. அப்படியாக இந்த டிஜிட்டல் நாணயம் செய்ய முடியுமா நம்ம நாட்டில் இப்படி அப்படின்னு சொல்லி அது உலக நாடுகள்லாம் இந்த நாட்டை, ஸ்வீடனை, இந்த நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த டிஜிட்டல் கரன்சி அமலாக்க முடியும் சொல்லி. அன்பர்களே, தேவ பிள்ளைகளை, பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், மனவாட்டியை வெடித்துக் கொள்ளு. விழித்துக்கொள்ளு. உன் கிரெடிட் கார்டு, உங்களுடைய டெபிட் கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இன்னும் பேபால் எல்லா கார்டையும் இப்போ எடுத்துட்டு ஒரு கார்டை கொண்டாந்து வச்சு அந்த ஒரு கார்டையும் எடுத்துட்டு இனிமே பாருங்க, இன்னைக்கு பின்னாங்க ஸ்மார்ட் சிட்டி. Smart city is another way. The world cities will come, and there will only be smart cities in the world, all through digital. Today you see in Penang, I'm using it. Our parking, no more coupon ready. No more last time all, ticket, the fellow come and write ticket, coupon. And then came a stage where they put meter, you put coins inside. And then came a stage where you buy coupons and put in your car. And now, no more. Now you must download an app, put money inside the smart parking, and then you go, you just key and you walk away. Penang, right now, I am using it. That's digital currency. I don't carry currency. I don't take coins. I don't take notes to put for my parking anymore. I take out my handphone. I go to Penang Smart Parking. I just key how long I want to park, how much. I go off already. I paid for my parking. Digital money. Smart parking. Are you here with me? Hello, தூங்காதீங்க. உங்களை நான் தூங்க விடக்கூடாது. சொல்லுங்க பாஸ்டர். என்ன தூங்க விடக்கூடாது. Pastor must not allow me or let me to slumber, to sleep. So my work now is what? To wake you up from your sleep. Amen. Are you waiting on the Lord? During this MC, what is God speaking to you? கர்த்தர் மேல காத்திருக்கிறீங்களா? இந்த 5 வாரம் எம்சியில் 10 வாரம் எம்சிஓல கர்த்தர் மேல காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் என்கிட்ட சபை தலைகிட்ட சொல்றாரு, என்னது? உங்களை தூங்க விடக்கூடாது. உங்களை தூக்கத்திலிருந்து தூக்கத்தை கலைச்சி உசுப்பி எழுப்பணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் இந்த COVID-19 எக்கால சத்தமாக ஊதுறார். இந்த COVID-19 ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரம்பட் கால். நோட் பண்ணி வச்சுக்கங்க. Hello, take note, I'm telling you. This COVID-19 is the first silver trumpet clarion call to the church or the bride of Christ to wake up from its slumber,
to wake up from the sleeping. The church has been sleeping. This is the silver trumpet call. COVID-19 is the silver trumpet call that God is calling you to wake up. And it's my duty, my responsibility, because I'm the under shepherd for Christ, not to let you to sleep. Wake you up from your sleeping. That's why I'm preaching this message, to wake you up, to know what is happening in the new world order. You see, Penang is a smart city, you know. I didn't understand this a few months ago. I didn't understand this when I download the app smart. But I read somewhere in the paper saying that Penang wants to be doing YB, is not Lim Guan Eng, that Penang wants to be a smart city. You ready? I went for one forum, okay, where Chow Kon Yao, our present YB, that time he was not the YB yet, he came and gave a forum on how Penang is going to be digitalized, how Penang is going to be smart city, what they are doing. I went for the one and I couldn't comprehend, couldn't understand until God spoke to me. Hallelujah. I thought this is part of government growth, government doing good things for the people, the growth of the country, the growth of the next state, the elevation to higher level, higher standards of living. Hello. But today, after God speaking to me, searching the scriptures, I understand the new world order is already in force in Penang. Hello. So, once God is ஆண்டவர் என்ன செய்றாரு? இது வெள்ளி எக்காலத்தை எடுத்து இந்த COVID-19 வந்து ஆண்டவருடைய வெள்ளி எக்காலம் முதல் சத்தத்தை கொடுக்கிறாரு. இயேசுடைய இரண்டாவது வருகையில மேலோகத்துல ஒரு எக்கால சத்தம் ஊதப்படும். அப்பொழுது பூமியில உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்கப்பட்டு இயேசு மத்திய ஆகாயத்துல வரும்போது பூமியில உள்ளவங்க எல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட அந்த எக்கால சத்தம் ஊதப்படும். அப்ப அந்த காது அந்த சத்தத்தை கேட்கலனாக்க கைவிடப்படுவாங்க. ஹலோ, இன்றைக்கு இந்த COVID-19 ஆண்டவருடைய சபைக்கு மனவாட்டிக்கு ஆண்டவர் ஊதும் வெள்ளி எக்கால சத்தம். தூக்கத்திலிருந்து எழுந்து சபை இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்தவரை ரொம்ப பேர் தூங்குறீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு ரொம்ப பேர் தூங்குறீங்க. கண்ணு சொக்குது, உடம்பு கீழே சாயுது, மனசு எப்படா முடியும் ஐயோ சொல்லிக்கிட்டு கிடக்குது. தூக்கிக்கிட்டு இருக்கிற இந்த கூர்மையான விழிப்புணர்வு வெளிச்சமான செய்தி எனக்கு இப்பதான் இன்னும் வெளிச்சம், இன்னும் கூர்மையாக, இன்னும் வெளிப்பாடுகள் உள்ளத்துக்குள்ள வந்து கொண்டு இருக்குது. நீ தாங்க முடியாது. பொண்டாட்டி எப்பொழுதும் சொல்லும், ரொம்ப நீட்டமா பிரசங்கம் பண்றீங்க, கட் 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 பண்ணுங்க. இயேசு கூட சில வேலையில சொன்னாரு, சீடர்கள்ட்ட என்ன சொன்னாரு? சொன்னது போதும், இதுக்கு மேல சொன்னாக்க நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன் தாங்க மாட்டீங்கன்னாக்க என்ன தெரியுமா? விருப்பம் இல்லை கேட்கறதுக்கு. அதுதான் இயேசு சொன்னாரு. நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லும் போது அவங்க தாங்க முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு கேட்கணும் தான் ஆவல் இருக்குது, ஆசை இருக்குது. அந்த ஆசை அலப்போட உள்ளது. ஆனா தாங்க முடியாதுன்னு சொன்னாக்க உங்ககிட்ட அந்த விருப்பம் இல்லை இனி செய்தியை கேட்கறதுக்கு. அதனால நிப்பாட்டுறேன்னு சொல்லி நிப்பாட்டினாரு. தாங்க முடியல, 20 ஐயோ தாங்க முடியல. ஆனா நான் சொல்லி முடிக்கணும். இன்னைக்கு 1 மணி வரைக்கும் போனா கூட நான் சொல்லி முடிக்கணும். எனக்கு இந்த 25ஆம் தேதியிலேருந்து நான் முதல்ல ப்ரே பண்ணும் போது ப்ரே பண்ணேன். இந்த செய்தி இந்த உலகத்துல நடக்கிறது, கிறிஸ்தவங்க சொல்றது, தீர்க்க தரிசனம் வருது, செய்திகள் வர்றது, வாட்ஸ்அப் வர்றது, எல்லாத்தையும் கேட்டீங்க. உள்ள எல்லாம் குமரி போய் கிடக்குது, சுனாமி அடிச்சாப்புல கிடக்குது. ஆனா இது மத்தியில ஆண்டவர் என்ற 28ஆம் தேதி குறிச்சு பேசிட்டாரு. அதான் முதல்ல நான் ப்ரே பண்ண, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவோட கொந்தளிப்ப அடக்க பண்ணி அடக்கி இங்க பேச வேண்டியது என் மூலியமாக இன்றைக்கு சபைக்கு, சபை சொல்ல மாட்டாங்க, மனவாட்டிக்கு பேசுகிறேன் தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால பாரு நான் ரொம்ப எழுதி வச்சு பேசுறேன். பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா
ஆண்டவர் மேல ஆசை இருக்கு. ஆனா அவரோடு கூட அவருடைய சீடர்கள் கேட்டாரு, 1 மணி நேரம் கண்ணை விழிச்சிருந்து ஜெபிக்க முடியலையா? 1 மணி நேரத்துக்கு உன் உடம்ப, உன் ஆத்மாவை, உன் சிந்தைய கட்டுப்படுத்தி ஜெபிக்க முடியலையான்னு சொல்லி கேட்டாரு. இல்லையா? இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நீ கட்டுப்படுத்தி கேட்பியா? நீ கேட்டா பாக்கியம். வரும் உபத்திரத்துல இந்த சைனா சபை கண்டா நீ கடந்து வென்று ஜெயம் கொள்வ. இல்ல சிக்கண்டு அகப்பட்டு ரொம்ப பேர் சுனாமி அடிச்சிச்சு பாருங்க. சில பேர் ஓடிட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க, பார்த்து நவுந்தவங்க. சில பேர் அடிச்சு கொண்டு போய் சுனாமி சாவடிச்சு கொண்டு போச்சு. சில பேர் உள்ளுக்கு போயிட்டு பொழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. 10 ஃப்ரீங்கில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை, அது அப்போ அதுக்கு 3-4 வயசோ என்னமோ தான் சுனாமி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு திருப்பி அந்த புள்ள கரையில் உயிரா இன்றைக்கு 26-27 வயசோ என்னமோ இறச்சின்னு சொல்லி ஒரு சாட்சி கேட்டேன். மனவாட்டியே தூங்காத, நான் வரேன் செய்திக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நடந்து கொண்டு வருது புது உலகத்தின் அமைப்பு. பழைய உலகம் 20வது உலகம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பழைய உலகம். அதனால தான் நியூ நார்மல் சொல்லிக்கிட்டு வராங்க. பத்திரிக்கைப்படி நியூ நார்மல், நியூ நார்மல், நியூ நார்மல். What is the new? What is the normal? Normal means as human how we live on this earth. That normality of life is no more going to be like what we lived in the old. I already starting to told you already. Normal, old normal, normal, new normal. Now we have come from normal, old normal to normal, and now we are in the new normal. New normal is the new world order coming in. What is coming in? New world order. புதிய உலக அமைப்பு. அதான் பேசிக்கிட்டு வராங்க. இனிமே உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கை கண்டா இருக்காது. சோ டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சு. இப்ப என் கையில டிஜிட்டல் கரன்சி இருக்கு. வாட்ஸ்அப் கட்டுறது. Tonight is going to be a smart city. I think I'm not too sure. If my memory don't fail me, I think in the world they want to have 48 smart cities all over the world. They're creating such kind of a city, and Penang is one, all the way through digitalization. Now, that is number one. Sweden already implemented 100%. China is toying with the idea. Penang parking already started. புது உலக அமைப்புல ஸ்வீடன் இந்த டிஜிட்டல் காசு ஹெட்ஃபோன்ல காசு கட்டுறத அமலாக்கம் பண்ணிடுச்சு, சட்டமாக்கிடுச்சு. அதனால நோட்டு செல்லது. இந்தியாவிலையும் பழைய நோட்டுகளை 500 வெள்ளி நோட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க மனுஷன் கையில். நேற்று ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். அது நேரம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஓகே. முதல்ல இப்படியாக இந்த COVID-19 இந்த புது உலக அமைப்புக்கு டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சு. உன்னுடைய காசு எல்லாம் செல்லாது. இரண்டாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்க்ரீசிங். என்ன இன்டெலிஜென்ஸ்? செயற்கை அறிவு. மனிதன் அறிவு இல்ல, செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சைனால இன்னைக்கு நீங்க போனீங்க, சில ஜப்பான் இதுவே சைனால தான் ரொம்ப இருக்குது. ரோபோட், நீ கடையில ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரோபோட் வரும். அவ்வளோ பெரிய ரோபோட் வெள்ளை கல் புளி வச்சுக்கிட்டு வந்து கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர். அப்போ நீ ஆர்டர் சொல்லும்போது அது அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய் goes to the kitchen, gives the order, and when the food is ready, it takes come clean. The intelligent robot comes and places it on the table. No more people serving people. It is robotic intelligence, artificial intelligence, robot the size of this promise are serving people. Today the COVID-19, some of the hospitals in China, it's the robot, artificial intelligent robots are going and serving and doing all the things. You watch WhatsApp and see. What is all this coming to?
your brain will be redundant. You no need to use your brain. They only feel that where they cannot penetrate is, I heard, is mathematics. They need people. Yesterday, the guy who came and do artwork for templates for accounting and all that, he was telling all this intelligence they can use, but when it comes to maths and all these other things, they still need human to key in and to do all these things. But that also in near soon they will develop. So the new world order is bringing in digital currency right now, taking away all your money notes, bringing in artificial intelligence. Man to man, no more rapport, no more relationship, no more serving and other things. Next, what's happening now? Cheap vaccination. This COVID-19, they haven't found a vaccination. என்னது தடுப்பூசி இல்லை. சாஸ் வந்துச்சு, மர்ஸ் வந்துச்சு, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது காணா போச்சு. அதனால வேக்சின் இல்லை. இந்த சாஸு, இந்த டெங்கி சாஸு, மர்ஸ், COVID-19 எல்லாம் ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வியாதி போல உள்ளது. Especially SARS, MERS and COVID-19 is the same family. The COVID-19 is another kind of virus. So they haven't found vaccine. Later I heard Israel has found the vaccine. They might go into a mass production. Now I heard another thing. Bill Gates is trying to do this. That through this COVID-19 you must have vaccination. Hello, listen carefully, bride. You need the vaccination if it happens. Thank God, the blood of the Passover lamb, thank God, the blood of the Lamb of God has protected us. We didn't get this COVID-19. Hello, those people who get COVID-19, they have to have a vaccination. Like you and I have cholera vaccination and all these, we didn't have it. Now, her Bill Gates' idea is through this vaccination to put a chip inside through the vaccination. Hello? கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தொற்று நோய்க்கு தடுப்பு ஊசி போடு. இப்போ சில நாடுகளில் மருந்தியாக இருக்குது, சில நாடுகளில் சிப்பு இந்த கையில் போடுறாங்க. இந்த அரிசி இருக்குல்ல, அவங்க பரிசுக்கு ஒரு ஊசிகளை குத்தி அங்கே வச்சுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது கையை கொண்டு போய் அந்த கதவுல வச்சோம்னாக்க அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கலாக திறந்துக்கிறது. அது வேலைக்காக போட்டுக்கிறோம் சொல்லி இப்போ நாய்களுக்கெல்லாம் சிப்பு போட்டு விட்டுட்டாங்க. அந்த நாய் எங்கே காணா போனாலும் செட்டிலைட் மூலியமாக தேடினாக்க காமிச்சிடும் இந்த நாய் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி நாய்க்கு சிப்பு போட்டு விட்டுட்டாங்க. இப்போ மனுஷனுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு வேக்சினேஷன் தான் தேவையில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி உலகத்தில் உள்ள ஜனங்க சண்டை கொடுக்குற வாசி இப்போ அவங்க வேற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. எப்படின்னாக்க இந்த தொற்று நோய், இந்த COVID-19 தொற்று நோய் வந்துச்சு, இதுக்கு நீங்க தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி போடும்போது அந்த தடுப்பூசியோடு கூட அந்த சிப்பை உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டாக்க சிப்புக்கு என்ன இது காரணம்? 666 போடாதவங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாத ஒரு நிலைமை இந்த உலகத்துல வரப்போகுது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த 666 போட அப்பதான் அவங்க எல்லாத்தையும் வெட்டி சாவடி சொல்லி இந்த ஒத்த உலக அரசுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாவடிப்பாங்க. We pray now, by that Jesus comes and raptures us and takes us. Amen? அதுக்குள்ள நீங்களும் நாம் ஜெயிக்கும். இயேசு வந்துட்டாரு. இப்போ இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் பூர்வமா போட முடியாதா சொல்லி அதில் ஒரு சின்ன சிக்கல் போராட்டம் இருந்து கொண்டு இருக்குது. எனிவே let me run on. ஓகே, 3வது. 4வது டோட்டல் பாப்புலேஷன் கண்ட்ரோல். அப்படின்னாக்கா என்னது? முழு உலகத்தின் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவது. முழு
முழு உலகத்தின் Jana. மக்கள் தொகையை ஜனத்தொகையை கட்டுப்படுத்த அவங்க டிசைட் பண்றாங்க எத்தனை பேர் தான் இந்த பூமியில வாழணும்னு சொல்லி. ஸோ 2050க்குள்ள திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பூமியில 2 பங்கு அழிச்சுட்டு 1/3 ஒரு பங்கு தான் இந்த பூமியில வாழ முடியும். அவங்களுக்கு தான் சாப்பாடு தண்ணி எல்லா போக்குவரத்து எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி திட்டம் போட்டு அதில் தான் அவன் சொன்னான். வில்லியம் பேனி என்று சொல்லக்கூடியவர் இன்னொருத்தமா என்று சொல்லக்கூடிய அவன் தான் முதல்ல அதில் இன்டெலிஜென்ஸ் இருந்து அவன் இதை கண்டுபிடிச்சி வெளியில விசில் ஊதிட்டான். இவங்க இந்த மாதிரியான ரகசிய காரியம் செய்கிறாங்க, மக்களுக்கு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்க்கு விரோதமாக சொல்லி அவன் தான் விசில் ப்ளோ பண்ணி இவரு என்னது இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் இவரும் அதை வெளியாகி வந்து சொல்லி என்ன செய்யறாங்க, நீ பேசுறதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒன்னிய கட்டுப்படுத்த போறாங்க. இதுல இருந்து என்ன வரப்போகுது அடுத்தது? what is the next thing that is going to happen? One economy, one media, one world peace, one king, one dictator, one God, the Antichrist. It took me a lot of time to hear so many things and to research and find out all this. This far I have learned all these things. That's why bright I'm making you aware of all these things. Amen. Amen. Hallelujah. 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 இது மூலியமாக ஒரு உலக அமைப்பை கொண்டுட்டு வர போறோம். ஒரு உலக அமைப்பை கொண்டுட்டு வந்தானாக்க ஒரு பொருளாதாரம் தான் இருக்கும். இன்னைக்கு சைனா போனாக்கா ரிம்பின்பி, இன்னைக்கு யூரோப் போனாக்கா யூரோ, இங்கிலாந்து பவுண்ட் அண்ட் ஸ்டெர்லிங், மலேசியா ரிங்கிட், சிங்கப்பூர் டாலர், India rupees, Indonesia rupees, all are different currency. When the one world order comes in, the economic currency will be digital and it will be one currency. One world order, one world economic currency, one king will rise up. Okay, a lot of other information right now. After the one king rise up, he becomes the one dictator of the whole world. And he becomes God one day. And that's where they will find out that this is the Antichrist. Amen? Amen. Amen? Amen. I would like to go on, but I don't think you can make it anymore. I know. சேரிக்குள்ள போகல. இது வரைக்கும் தாங்காப்படி தான் கட்டி வச்சேன், இன்னும் உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு போகல. என் செய்தியில் எனக்கு தாங்காப்படி கட்டாட்டினாக்க வீட்டு மேலே போக முடியாது, வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா தாங்காப்படி தரையும் தாங்காப்படி தான் கட்டி கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள இன்னும் போய் பிரவேசிக்கல. இயேசு என்ன சொன்னாங்க, நான் தூங்காத வெளியே எப்ப சொல்லி உங்களை நான் தூக்க விடக்கூடாதுன்னு சொல்லி COVID-19 மூலியமாக ஆண்டவருடைய வெள்ளி எக்கால சத்தத்தை மனவாட்டிக்கு ஊதி உசுப்பி தூக்கத்தை கலைத்து தூக்கத்திலிருந்து உங்களை விழிக்க வைக்க இந்த COVID-19 ஆண்டவர் விலைக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த ஒரு உலக அமைப்புக்கு நம்ம இந்த உலகம் எல்லாமே தயாராகி கொண்டிருக்கு. இன்னைக்கு தேதி எத்தனை? 10. இன்னும் ஒரு 4 நாள்ல வெட்டிக்கன் சிட்டி ரோம்ல போப் பிரான்சிஸ் உலகத்துல உள்ள எல்லா தலைவர்கள், படிப்புல, பொருளாதாரத்துல, வளர்ச்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த 14ஆம் தேதி ரோம்ல ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கிறார். முதல் தரம் என்னத்துக்கு சொன்னாக்க, அடுத்த தலைமுறைக்கு
கல்வி கற்றுக் கொடுக்க. அந்த கல்வி இப்போ உள்ள கல்வி இல்லை. புது உலக அமைப்புக்கு எப்படியாக ஏதுவாக செய்ய வேண்டும், அது வரும்போது ஏற்ற பிரகாரம் உள்ளவங்க சேவை செய்ய வேண்டும் சொல்லி இன்றைக்கு உலகத்தில் உள்ள பிரெய்னி பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு வைத்து அங்கேருந்து எடுத்து இனி அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அந்த சிஸ்டத்துக்கு பிரகாரம் வேலை செய்கிறவங்களை உற்பத்தி ஆக்கிறதுக்கு இந்த 14ஆம் தேதி May 14, 2020 the Pope has called for the meeting to prepare the next generation through education, to prepare workers for that kingdom, for that digital world. Hello? I don't know. A few months ago, or just last year, or a few months ago, we also called the whole world religions to come together and they signed one religion agreement. Yes, we all become one religion. Buddhism, Hinduism, Sikhism, Taoism, Confucianism, Baha'is, Catholics, bishops. I thought Lutheran or Anglican also was there. They went and signed that we all will believe in one God. Already signed already. I must one day show you. I think I will collect all this data and one day show you all these things. Then you see, this is real. Otherwise, you think pastor is talking all this old nonsense or other things. All this I saw in photos, in WhatsApp photos, in WhatsApp videos. Church. I haven't gone into the full message yet. Let me stop here because you cannot take it. And I cannot communicate to you to ask you whether you want me to continue or not. So I will stop here next week. God willing, I will tell you what is the clarion call. The clarion call is do not slumber. Be alert. Amen. God, through this COVID-19, silver trumpet call to the church, not to the world. The silver trumpet call of God has sounded for the church, the bride, is that do not slumber, do not sleep, be alert. For in the Bible, that's my part of the message, okay? The 10 virgins in Matthew 25 and also in Mark 13:9. In Mark 13:9, if we got time, please. Mark 13:9. Next week, I hope I will fully concentrate on this passage, okay? Mark 13, reading from verse 9 onwards until verse 11. Okay? 9, 10 and 11. 3 verses. Okay? Within the 3 verses, Jesus spoke 4 times. The same word repeats 4 times. How many times? 4 times. Say the same word. The same word. Jesus in 3 verses In 3 verses. repeated Repeated 4 times. 4 times. Not 1 time, Not 1 time. not 2 times, Not 2 times. not 3 times, Not 3 times. but 4 times. 4 times. Within 3 verses, 4 times he repeated this word over and over and over and over. I'm not going to tell you what the word is. You read and find out. Next week when I continue this message, you will know what is it. Hallelujah. Hallelujah. And you will be what it tells you to be. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Are you blessed? Amen. Are you encouraged? Amen. Are you ready? Amen. Amen, amen, amen. But you are sleeping.
How I say that? Are you praying? Are you reading the Bible? Are you spending time with God? Are you worshiping God? Are you praying for the church? Are you praying for the bride? Are you praying for the world? Are you praying for the things that is happening in the world? If you can answer yes to all these things, then you are awake, not sleeping. But if you say yes, no, no, yes, yeah, no, 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 you are like the 5 virgins, the later part of the 5 sleeping, gone to sleep. That's why this COVID-19 has come up. Trumpet, silver call of God. Wake up. Shall we rise up? Let's pray. God, our gracious Heavenly Father, Ribono Sha'il Olam, Creator of the universe, Sustainer of the universe, Protector of the universe, Provider of the universe, the great and awesome Jehovah God, Lord Almighty, God Almighty, God Supreme, God the Godhead. We thank you for this morning, for this worship, for this message that you have started, and you have blown the silver trumpet call for the church through this COVID-19 and through this MCO, Movement Control Order, and put us in house arrest as Paul was, and as the children to go inside and apply the blood on the doorpost. This is our situation today, and we are hearing your silver trumpet first call to the church before your second coming. And the church or the bride or the 10 virgins have to wake up from their slumber. They have to wake up from the sleep. The church, the believers in the church, have to put off the religious cloak, the Christian cloak, and put on the person of Christ in their life. ஆண்டவரே, ரிபோனா, ஷாயல், ஒலாம், உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தை கட்டி காக்கிறவர், உலகத்துக்கு கொடுப்பவர், உலகத்தை தற்காக்கிறவர் தேவனே, யெகோவா ஆண்டவரே, பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, இந்த ஆராதனைக்காக உம்மை சோதரித்து, இந்த செய்திக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த நடமாட்ட தடுப்பு உத்தரவாதத்தின் மூலியமாக, MCO மூலியமாக எங்களை எல்லாரையும் வேலையிலிருந்து நீக்கி, வெளி நடத்தையிலிருந்து நீக்கி, வீட்டுக்குள்ள கட்டி வைத்து, ஆண்டவரே எங்கள் இடத்துல நீ பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த COVID-19 வெள்ளி எக்கால சத்தமாக சபைக்கு நீர் ஊதி இருக்கிறாய். அந்த எக்கால சத்தத்தை சபை கேட்கத்தக்க அடியனை நீர் அப்பா ஆண்டவரே, இவர்கள் தூக்கத்திலிருந்து எழுப்பி தூங்காமல் விழித்திருந்து உம்முடைய வருகைக்கு மனவாட்டி சபையாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த எக்கால சத்த துணிக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்ட இவர்களை கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதியும், மறுரூபமாக்கும். தூக்கத்தை, மயக்கத்தை, உலக சிற்றின்பங்களை, உலக சுகத்தை, உலக வேலைகளை, உலக பாடுகளை, உலக குடும்பம் என்று சொல்லக்கூடிய காரியங்களிலிருந்து இவர்களுக்கு அப்பா விழிப்புணர்வை கொடுத்து, விடுதலை கொடுத்து, ஆவியிலே இவர்கள் எழுப்பி, அப்பா ஆவியிலே இவர்கள் அப்பா கண்கள் திறக்கப்பட்டு மணவாளன் வருவது நெருங்கி கொண்டு வருவது என்று தெரிந்து, இந்த உலகத்தோடு சிக்கொண்டு போகாமல், இந்த புதிய உலக அமைப்புக்குள்ள அகப்பட்டுக் கொள்ளாமல், உனக்காக உமக்காக தனித்திருக்கும் சபையாக
மனவாட்டியாக ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரகாரம் இருக்கிறதுக்கு இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி தகப்பனே. இந்த மே 12 முடிந்த பிறகு எங்களுக்கு அப்பா நல்ல ஒரு பதிலை தாரும். சபையிலே நாங்கள் கூடக்கூடிய அளவுக்கு கதவுகளை திறந்து இந்த COVID-19 சாவடித்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்கள் இரட்சகர், நீ ஒருவர் தான் எங்களை விடுவிக்கும் தேவன். ஆகினால் எங்களை விடுவித்து எங்களை தப்ப வைத்து காப்பாற்றும். சபையை மனவாட்டியை ஒப்புக் கொடுக்கிறேன். FCC மனவாட்டியை, தாசிகுலுவா மனவாட்டியை, FCC தாசிகுலுவா FCC துணை மனவாட்டியை ரத்த கொட்டையாலை மூடிக்கொண்டு பாதுகாத்து மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மூலியமாக யூடியூப் மூலியமாக இந்த சர்வீஸை நடத்த உதவி செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. என் ஆத்துமாவே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே அவர் முகத்தை வெளியில் உங்கள் பக்கமாக திருப்பி அவர்கள் கண்கள் உங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பிதாவுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியத்தினாலும் இப்பொழுதும் சகா காலம் தேவன் உங்களோடு கூட இருந்து